السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வியாழக்கிழமை அஸ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 313 தடவை இந்த திக்ரை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக பிறரிடம் கையேந்தக்கூடிய நிலையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு திக்ரைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அழகிய 99 திருநாமங்கள் இருக்கின்றது. இந்த திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடினால் நிச்சயம் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வினுடைய திருநாமங்களை கொண்டு யார் அல்லாஹ்வை அழைக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பதில் வழங்குகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திக்ருகளின் சிறப்பை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் இடம்பெறுகின்றது. அதாவது, சுவர்க்கவாசிகளுக்கு ஒரு கவலை இருக்குமாம், இந்த உலகத்தில் வாழ்ந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்திருக்கலாம் என்ற அந்த கவலை ஒவ்வொரு சுவர்க்கவாசிகளுக்கும் இருக்கும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த திக்ரை அஸருடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த திக்ரின் மூலமாக அல்லாஹ் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். என்ன திக்ர் என்றால் அல்லாஹு ஸமத். அல்லாஹு ஸமத் என்ற இந்த திக்ரை நாம் 313 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் இந்த திக்ரின் மூலமாக பிறரிடம் கையேந்தக்கூடிய அந்த சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு திக்ராக இந்த திக்ர் இருக்கின்றது. வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.